அன்புமணி ராமதாஸ் மறுபடியும் மாநிலங்களவை எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். நேற்று கடைசி நாள் மாநிலங்களவைக்கு அந்த தேர்தலுக்கு நாமினேஷன் பண்ண கடைசி நாள். அதிமுகவோட தம்பிதுரைக்கு ஒரு இடத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணிக்கு ஒரு இடத்தையும் கொடுத்துட்டாங்க. அன்புமணியும் நேற்று போய் இது வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்டாரு. எதுக்கும் ஏதாவது மிஸ்டேக் அப்படி இப்படி எலிஜிபிள் இல்லைன்றவாங்க. ஏதாவது தப்பு நடந்து போனால் மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால் தன் மனைவியான சௌமியா அன்புமணியையும் ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு வேட்புமனு தாக்கலை பண்ண சொல்லிட்டாரு சேஃப்டி அன்புமணி. இப்போது உறுதி தான், இது ஒரு ஃபார்மாலிட்டி வேட்புமனு தாக்கல் தான், போட்டிக்கு யாரும் இருக்க போகிறதில்ல. அதனால் அதிமுகவுக்கான அந்த 2 இடத்துல தம்பிதுரை அவர்களும் அன்புமணி அவர்களும் ராஜ்யசபாக்கான நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். திமுக கான்ஸ்டன்டைன் அவருக்கும் தேமுதிகவுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்துருக்காங்க, காங்கிரஸுக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. தேமுதிகவில் சுதீஷ் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்து ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை, கட்சி ஆரம்பித்து 20 ஆண்டுகள் ஆகுதவங்க, நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை முதல் முறையாக அந்த கட்சி அனுபவிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலுக்கு பிரேமலதா அவர்கள் எடுத்த முடிவு தான் ரொம்ப சிறப்பான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு முடிவு எடுத்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினரையும் பெற்றுட்டாங்க. சுதீஷ் எம்பி ஆகிறார். இது ஒரு செய்தி. ஆனால் நம்ம இந்த செய்தியில் கவனிக்க வேண்டியது அன்புமணியை தான். அன்புமணி ராமதாஸ் எம்பி ஆகிறார். அப்போது எம்பி ஆன உடனே நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறாரு? இது இன்னும் சொல்லப்போனால் நாம் இது ஆரம்பிக்கும் போதே அன்புமணி அவர்களுக்கு ஒரு தீம் மியூசிக் தான் போடணும். எது? அந்த கமல் மியூசிக். யாரென்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா. காப்பிரைட் பிரச்சனை இல்லை அப்படின்னா எடிட்டர்கிட்ட சொல்லி அந்த முழு பாட்டையும் அன்புமணியை வச்சு எடிட் பண்ணி அவருக்கு டெடிகேட்டே பண்ணலாம். அப்பேற்பட்ட சாதனையாளர் அன்புமணி. யாரென்று தெரிகிறதா, இப்படி அந்த இது வரும்போதே எடிட்டர் தோழர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அன்புமணியோட அட்டண்டன்ஸ் இருக்குல்ல, அந்த கார்டு ஒன்று தரேன், அந்த அட்டண்டன்ஸ் கார்டை போட்டு விட்ருங்க. கூடவே இந்த ராஜ்யசபா உறுப்பினரான கடைசி நாளுக்கு கூட அவர் ஆப்சண்ட் ஆனார். அன்புமணிக்கு பேர் ஆப்சண்ட் அன்புமணி. அந்த கார்டையும் உங்களுக்கு தரேன், தயவு செஞ்சு அதையும் போட்டு காட்டுருங்க. யாரென்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா. கடைசி நாள் கூட ஆப்சண்ட் ஆவாயா எங்கள் தலைவன்? யார் நினச்சிக்கிறீங்க? எல்லாருக்கும் அதாவது எனக்கு இது கடைசி நாளுன்னு தெரிஞ்சாதான் நாங்கள் போய் நான் சென்டிமெண்ட்டாக அதாவது பேசுறதுக்கு. நான் தான் அடுத்த ஆட்சியில் மறுபடியும் எம்பி ஆக போகிறேனே, அப்புறம் எதுக்கு எனக்கு கடைசி நாள் சென்டிமெண்ட்டு? கடைசியாக போய் ஆனரபிள் ஸ்பீக்கர், இங்கே நான் பல கேள்விகளை, இந்த பராசக்தி வசனம் வருதுல்ல, இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை கண்டிருக்கிறது அப்படின்னு, இந்த நாடாளுமன்றம் ராஜ்யசபா பல விசித்திரமான கேள்விகளையும் தனிநபர் மசோதாக்களையும் கண்டிருக்கிறது. நான் எழுப்பிய மசோதாக்கள் போல, நான் தாக்கல் செய்த தனிநபர் மசோதாக்கள் போல, நான் எழுப்பிய கேள்விகள் போல யாரும் எழுப்பியதில்லை ஆனரபிள் ஸ்பீக்கர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேச அன்புமணிக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. அவர் ஒரு கேள்வியும் அவரோட நாடாளுமன்ற காலத்தில் எழுப்பினதில்லை. மொத்தம் 5 வருஷத்தில் கேள்வி 1-2 எழுப்பியிருக்கலாம். ஆனால் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஒஸ்ட் அட்டண்டன்ஸ் கொண்ட நபர் அன்புமணி தான். தமிழ்நாட்டிலே லீஸ்ட் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ். ஒரு தனிநபர் மசோதா நம்ம பல தடவை சுட்டி காட்டியிருக்கோம். தனிநபரே மசோதாவை தாக்கல் செய்ய முடியும். அது கவனிக்கப்படாத பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில், அது பெருசாக அரசியல் சாயம் இல்லாமல் கவனிக்கப்படாத பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தனிநபர் மசோதாக்கள் கூட வெற்றி பெற்றிருக்கு. அந்த மாதிரி திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா திருநங்கைகளுக்கான தனிநபர் மசோதாவை நிறைவேற்றி 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனிநபர் மசோதா நிறைவேற்றிய சாதனை திருச்சி சிவாவோட சாதனை அப்படின்னு பல தடவை நம்ம மேற்கோள் காட்டியிருக்கோம். அதனால் தனிநபர் எம்பியாக ஒன்று நினச்சாலே இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை சாதிக்க முடியும். ஆனால் நம்ம தலைவன் தான், தானே தலைவன். யார் இவன்? யாரென்று தெரிகிறதா, இவர் தீ என்று புரிகிறதா அப்படின்னு லீஸ்ட் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ். ஒரே ஒரு மசோதா கூட, இது 3வது தடவை எம்பி ஆகிறாருன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு மசோதா கூட தன்னோட தனிநபர் மசோதாவை அன்புமணி தாக்கல் செஞ்சதில்லை. கடந்த கால வரலாறில் சிஏஏவை ஆதரித்து வாக்களிச்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, என்ஆர்சி ஆதரித்து வாக்களிச்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, விவசாய சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி,
டெல்லியில் விவசாயிகள் வந்து 200 நாட்களுக்கு மேலே குளிரில் நடுங்கிக்கிட்டு பாஜகவை சேர்ந்த நபர்கள் வந்து வண்டியை மோதி படுகொலையெல்லாம் செஞ்ச பிறகும் எல்லாத்தையும் கடந்து அங்கே கடுமையான போராட்டங்களை நிகழ்த்தி விவசாயிகளை கடுமையான ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கச்சில்ல. அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக அன்புமணியும் ஒருத்தர். இப்பேற்பட்ட சாதனைகள்லாம் அன்புமணி செஞ்சுருக்காரு கடந்த காலங்களில். அதே போல் ஒரு தனிநபர் மசோதா கூட தாக்கல் செய்யாத ஒரு எம்பி அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்காரு அன்புமணி. அது மட்டும் இல்லாமல் கேள்வியும் எழுப்ப மாட்டார் அவர் போய். ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு ராஜ்யசபாவுக்கு போனால் தானே கேள்வி கேட்கறதுக்கு. அதுக்கு தான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியோட தீவிர ஆதரவாளன் ஒருத்தன் சொல்லியிருந்தான், எங்கள் சின்னையாக்கு என்ன பாராளுமன்றத்தில் போய் டீ சமோசா சாப்பிட்றதா வேலை, அவருக்கு இங்கே எவ்வளோ வேலை இருக்குது, அப்புறம் என்ன வெண்ணைக்கு நாடாளுமன்றத்துக்கு எம்பி ஆகணும் அவர், போய் இங்கே வேலை இல்லாத ஒருத்தர் அங்கே போய் டீ சமோசாவாவது சாப்பிட்டு வரலான்னு போகக்கூடிய ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம்ல, வேறு ஏதாவது கூட்டணி கட்சி கொடுக்கலாம்ல. திரு பிரேமலதா அவர்கள் வந்து ஒப்பந்தம் போட்டு எங்களுக்கு கொடுக்காம போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டினார்ல, அவங்களாவது தங்களுக்கு முதல் முறை வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னாவது உங்கள் மொழியில் சொல்லணும்னா டீ சமோசா சாப்பிடவாவது அவங்க போயிருப்பாங்கல்ல ராஜ்யசபாக்கு. டீ சமோசாவை சாப்பிட போகாதவர், இங்கே நிறைய வேலை கொண்டவர், அவங்க ஃபேமிலியோட பர்ச்சேஸ் பண்ண சுற்றுலா போக நேரம் கொண்டவர், அப்புறம் அவருக்கு எதுக்கு எம்பி பதவி? அவருக்கு போகிறவங்களுக்காவது கொடுக்கலாம்ல. என்ன பவுசு காட்டுறீங்களா? அன்புமணின்னு சொன்னால் நல்லா இருக்கா, அன்புமணி எம்பின்னு சொன்னாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பதவி வாங்குறீங்களா? அதுவும் இல்லாமல் இன்னொன்று, நம்ம எடப்பாடின்னு குறிப்பிடும்போது இன்னொரு சம்பவத்தை, எம்பி பதவி எடப்பாடி பழனிசாமி, இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது நம்ம சொன்னோம்ல யார் என்று தெரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி யார் என்று தெரியணும் முதல்ல. அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பல பேர் வந்து பல விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே வச்சாலும், சிலர் வந்து எடப்பாடி வந்து ஆளுமை மிக்க தலைவர் தான், ரொம்ப கட்சியை ரொம்ப அழகாக வழி நடத்துகிறாரு, அவருக்கு ஒரு ஆளுமை இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. நாம் அந்த நேரத்திலலாம் நம்பலை. என்னையா சொல்கிறீங்க அவருக்கு ஆளுமை இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ நம்புகிறோம், இப்போ நாமளே ஒத்துக்கிறோம். அந்த ஆளுமை என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி போன தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட கூட்டணி இருக்குது, அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லை, தனித்து நிற்கிறாங்க, கூட்டணி இல்லாமல். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி, ஐயோ அம்மா எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு அன்புமணி வந்து நின்னாரு. ச்சே இவனோட பெரிய தொல்லையாக போச்சு அப்படின்னு இருந்தால் ஒரு எம்பி சீட்டு அப்படின்னு பிச்சை போட்டேன், இன்றைக்கி வந்து என்னையே எடுத்து பேசுகிறானே அப்படின்னு கேட்டாரப்ப எடிட்டர் தோழர். அந்த ஐயோ அம்மா அப்படிங்கிறதையும் யார் என்று தெரிகிறதான் இவர் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணதையும் ரெண்டுத்தையும் சிங்க் பண்ணி காட்டுங்க. அப்போ தான் வந்து அந்த இளைஞர்களுக்கு போய் சேரணும். அன்புமணி எவ்வளோ பவர்ஃபுல்லான லீடரு, எடப்பாடி எவ்வளோ பவர்ஃபுல்லான லீடரு அப்படின்னு அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டுத்தையும் சிங்க் பண்ணி காட்டிருங்க. சரியா? திரு அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுகிறார், நாங்கள் அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க போடாரு. அப்படித்தானே போட்டு நாடாளுமன்றம் ஆகியிருக்கிறீங்க. அப்படி எங்கிட்ட வந்து பிச்சை போடுங்கன்னு கேட்டார் அன்புமணி. நான் வச்சுக்க அப்படின்னு ஒரு எம்பி சீட்டை பிச்சை போட்டேன், அவர் வந்து என்னை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தின் போது பேசினார். இவங்கெல்லாம் ஒரு கட்சியா, இப்படி நான் பிச்சை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினார். இதுலேயும் ஏன் எடப்பாடிக்கு ஆளுமை இருக்குது, பெரிய தலைவர் நம்ம சொல்ல வந்தோம்னா, இப்போ நீங்களோ நானோ இருக்கோன்னு வச்சுங்களேன், யாராவது இல்லாதவர்கள் இயலாதவர்கள் வந்து போகும்போது வரும்போது எங்கேயாவது சந்திக்கும் போது ஏதாவது காசு கேட்குறாங்க முடியல அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா, நாம் இருக்கிறத 10, 20, 50, 100 வந்து கொடுத்துட்டு கடந்து போயிடும். ஆனால் இன்னும் இருக்கிறவங்க, காசு இருந்து மனசு இருக்கிறவங்க 500, 1000 கூட கொடுத்துட்டு போகலாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காசு கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. காசு கொடுத்துட்டு அந்த காசு இரவல் கேட்குற அந்த நபர்களை வந்து தன்னோட கூடவே அழைச்சிட்டு போக மாட்டாங்க. ஆனால் இதில் எடப்பாடி பழனிசாமியோட மனசை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயோ அம்மா பிச்சை போடுங்கன்னு நின்ன அன்புமணிக்கு எம்பி சீட்டை பிச்சை போட்டது இல்லாமல், அது மட்டும் செய்யாமல், வா என் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காலத்தில் என்ன நீ டயர் நக்கின்னு சொல்லியிருக்க, இருந்தாலும் உன்னை மன்னிச்சிட்டேன், முன்னாடி காலத்தில் என் கூட்டணிக்கு நீ வராமல் இருந்திருக்க, இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், பிச்சை போட்டது மட்டும் இல்லாமல் நீ ஐயோ அம்மா பிச்சை போடுங்கன்னு கேட்டதை பார்த்து என் மனசு இலகிருச்சு, என் மனசு கரைஞ்சி உருகிருச்சு, நீ என் கூடவே வந்திருப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பிச்சை போட்டது மட்டும் இல்லாமல்
பிச்சை கேட்ட நபரையே தன் கூட அழைச்சிட்டு போயிருக்காருனா மனுஷையா, மனுஷன், மகா மனுஷன், உச்சத்தில் நின்றுயா நீ அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை நம்ம பாராட்டுறோம், வெகுவாக பாராட்டுறோம். இப்படி அன்புமணி எம்பி சீட் வாங்கினதுலையும் அன்புமணி எம்பியாக இருந்ததுலையும் பல வரலாறுகள் இருக்குது. அவரோட அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது, அவர் செய்த சாதனைகள் இருக்குது, அவர் கொடுத்ததை விட பெறப்பட்ட விதமும் பல சாதனைகள் படைத்த இது. அதே போன்ற சாதனையை நிச்சயமாக நாம் என்னதான் கூப்பாடு போட்டாலும் கலாச்சாலும் கத்துனாலும் அவர் சாதனையை நிறுத்த போகிறதே இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதி. அது மட்டும் இல்லாமல் போய் ஆந்திராக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார், நான் கோதாவரியெல்லாம் இணைச்சிட்றேன், இங்கே சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் ஓட்டு போட்டு அங்கே மோடி வந்துட்டார்னா 2 பேரும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஒரு நாளைக்கு தனியாக டீல் பண்ணுவோம். இப்படிலாம் கொடுத்துருக்காரு. எலெக்ஷன் டைமில் நம்ம அதை அடுத்தடுத்து பார்ப்போம், டீல் பண்ணுவோம். இப்படி அன்புமணியோட ராஜ்யசபா சீட்டுக்கு பின்னாடி, அவர் எம்பி ஆகிறதுக்கு பின்னாடி பல வரலாறுகள் இருக்குது. வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி அன்புமணியோட தம்பிகள், ரசிக குஞ்சுகள் எல்லாம் இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும். அன்புமணியை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட எடப்பாடியோட பெரிய மனசை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐயோ அம்மானு கதறினப்ப வந்து அடைக்கலம் கொடுத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அதை மறந்துடக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க. இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.